இன்னைக்கு இது பதில என்ன பார்க்க போறோம்னா, கேரக்டர் அசாசினேஷன், அப்புறம் வந்து பப்ளிக் ஷேமிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில வந்து ரொம்ப அதிகமா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டோட தொல்லை, தொந்தரவுகள். இவங்க வந்து எல்லா இடத்துலயும் புகுந்துடுறாங்க. புகுந்துட்டு ஆபீஸு, அது எதையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. கடன் வாங்குனவர் இங்க இருக்காரா? ஸ்ட்ரெயிட்டா உள்ள போயிட்டு இந்த மாரி ஒரு கடன் வாங்கியிருக்காரு. இந்த மாரி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி திரியறத வந்து இப்ப பெரிய ஒரு ட்ரெண்டிங்கா எடுத்துட்டு இருக்காங்க. மெயினா இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 வங்கி தான் ரொம்ப மெயின். ஒண்ணு வந்து பஜாஜ், இன்னொன்னு எஸ்பிஐ கார்ட்ஸ், இன்னொன்னு ஐசிஐசி. இவனுக்கு தான் வந்து ரொம்ப தொந்தரவு. ஸ்ரீராமும், சுந்தரம் ஃபைனான்ஸும் அவனுக்கு குடிய கெடுக்கிறவன பத்தி பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவனுக்கு பண்ணி தான் ஆவானுங்க. ஏன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்ல 2 ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்ல ஒருத்தன் போனான்னா செத்தான்னு அர்த்தம். எனக்கு அவன பத்தி விமர்சனம் பண்றதுனால ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்னா என்கிட்ட அவ்வளோ டாக்குமெண்ட் இருக்கு. ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடனெல்லாம் இன்னைக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறான். அவனை தொடர்ந்து அவன் உயிரோட தான் தொத்தி தொத்தி அவனை வாழ்க்கையில ஓடி இந்த வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடுற மாதிரி ஓட வச்சிடறான். இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், சுந்தரம் ஃபைனான்ஸ், இந்த டிவிஎஸ் குரூப், இவங்க எல்லாமே இவங்கெல்லாம் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து தொடர்ந்து மக்களுக்கு வந்து நம்ம விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வளர்ந்துட்டு வரோம். எப்படிலாம் அவங்க டேக்கிள் பண்ணணும், எப்படிலாம் பிரச்சனையை சமாளிக்கணும், அவங்களை எப்படி வந்து உங்களுக்கே ஒரு தைரியம் வர்ற மாதிரி நாங்கள் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அந்த உங்க தைரியம் தான் உங்களை காப்பாற்றும். சினிமாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீரோ வந்து காப்பாற்றுவார். நிஜ வாழ்க்கையில் ஹீரோலாம் வரமாட்டாங்க. உங்கள் பிரச்சனை நீங்கள் தான் பார்க்கணும். சமீபத்தில் கூட ஈரோடு வழக்கில் வந்து ஒரு பெண் வந்து தன் உயிரை மாய்த்து கொண்டார்கள். அதுக்கும் காரணம் வந்து ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் தான். அதுவும் இந்த வாட்டி வந்து ரொம்ப அதிசயமா பெண்கள் மாட்டியிருக்காங்க. அவங்களுக்கு 10 வருஷம் சிறை தண்டனை உறுதியாயிடுச்சு. அது முன்னாடி இந்த பதிவை நான் போட்டுறேன். இந்த பதிவுக்கு ஒரு முக்கியமான காரணமே விழிப்புணர்வு வீடியோ, அவேர்னஸ் வீடியோ தான். நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறீங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. விழிப்புணர்வு வீடியோ. இன்ஸ்டாகிராமில் பார்க்குற தோழர்கள், ஃபேஸ்புக்கில் பார்க்குற தோழர்கள் என்ன பண்ணுங்கன்னா, உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் யூடியூப்ல போய் பாருங்க. இதில் 2 நிமிஷம் தான் போட முடியும். அதிகபட்சம் ஒரு ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ போட முடியும்? ஷார்ட்ஸாக தான் நான் போடுறேன். ஒரு ஷார்ட்ஸுக்கு அதிகபட்ச டைமிங்கே 2 நிமிஷம் தான் கொடுக்க முடியும். அந்த 2 நிமிஷத்துக்கு மேலே போனால் அது வீடியோவாக மாறிடும். ஸோ அதனால் இன்னைக்கு நான் போடுறது வந்து 20 நிமிஷம் வீடியோனாக்கா நீங்கள் யூடியூப்ல தான் போய் பார்க்கணும். இது எத்தனை தடவை சொன்னாலும் திருப்பி திருப்பி என்கிட்ட முழு வீடியோங்கன்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? அதனால் தேவையில்ல விஷயத்துக்கு வருவோம். இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் தொல்லையை வந்து தடுக்கிறதுக்கு நிறைய வழிகள் சொல்லியிருக்கேன். கடைசியாக ஃபைனலாக ஒன்று சொல்ல போகிறேன். அது ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி. அது கடைசியாக நான் சொல்கிறேன். அது என்னன்ற கேட்க கமெண்ட் பண்ணுங்க. அதாவது உங்களுமே பண்ண முடியாத சூழ்நிலை எல்லாம் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அது கடைசி அடுத்த பதிவில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சிலேருந்து போட்டிருப்பேன். யூடியூப்ல போட்டிருப்பேன் பாருங்க. ஐடிஎஃப்சி வந்து வீட்டு வாசல்லேருந்து ஒரு லேடி பாவம் ஒன்றுமே தெரியல அவங்களுக்கு. ஒரு கூலி வேலை செய்கிறவங்களை போய் மிரட்டிட்டு இருக்காங்க. உட்காந்து 5 பேரை சேர்ந்து ₹1,00,000 வாங்கிட்டாங்க, ₹1,50,000 கட்டிட்டாங்க. இன்னும் ₹1,00,000 கொண்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கேட்டால் நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் பார்க்குறது இல்லையா? அது அப்படி தான் பண்ணுவோம், இப்படி தான் கட்டி ஆகணும், தலையெழுத்து அப்படின்றாங்க. ஸோ நிறைய பேரோட தமிழகத்தில் வேலை இழப்புக்கு காரணமாக இருக்கிறது கலெக்ஷன் ஏஜென்ட்களை பழி வாங்குவது எப்படி? இதான் முக்கியமான ஒரு டார்கெட்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட பிடிச்சி கொடுக்குன்றேன். இப்போ கலெக்ஷன் ஏஜென்ட் பிரச்சனை பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுங்க? எங்கிட்ட பிடிச்சி கொடுங்க. நாங்கள் பார்த்துக்குறோம். தமிழ்நாட்டில் எங்கே இருக்க போறீங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் திருநெல்வேலியில் இருக்க போறீங்க, தூத்துக்குடியில் இருக்க போறீங்க, கோயம்புத்தூர் இருக்க போறீங்க, உக்கடத்தில் இருக்க போறீங்க, இல்லை பாட்டுத்தாவணியில் இருக்க போறீங்க, மதுரையில் இருக்க போறீங்க, விழுப்புரத்தில் இருக்க போறீங்க, லப்பைக்கூடு காட்டில் இருக்க போறீங்க, இப்போ ஸ்ரீமுஷத்தில் இருக்க போறீங்க, சேத்தியாத்தோப்பில் இருக்க போறீங்க, இந்த பக்கம் ஓசூரில் இருக்க போறீங்க, கிருஷ்ணகிரி இருக்க போறீங்க, இங்கே வேலூரில் இருக்க போறீங்க, இல்லை காஞ்சிபுரத்தில் இருக்க போறீங்க. இங்கே தானங்க இருக்க போறீங்க. வேற எங்கேயும் நம்ம விண்வெளியாக இருக்க போறீங்க. நிறைய பேர் சொல்றாங்க, சார் நீங்கள் வர முடியுமா அப்படி ஒரு கேள்வி. எங்க விண்வெளியாக இருக்கிறீங்க? விண்வெளியே இருந்தாலும் நாங்கள் வந்துடுவோம். விண்வெளியே போனாலும் கலெக்ஷன் ஏஜென்ட் விட மாட்டாங்க. சந்திரமண்டலத்து வரைக்கும் துரத்திட்டு வந்தாலும் வருவோம். அதுவும் முக்கியமாக ஸ்ரீராம் வந்து கண்டிப்பாக துரத்திட்டு வருவோம். புரியுதுங்களா? அதே மாதிரி கோட்டாக்கு மையம் தான் துரத்திட்டு வருவான். சந்திரமண்டலத்துக்கே போனால் கூட அவங்க வந்து கேட்பான், சார் கலெக்ஷன் இஎம்ஐ கொடுங்கன்னு கேட்பான். அந்த அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கானுங்க. இதில் என்ன காரணம்னா, முக்கால்வாசி பார்த்தீங்கன்னாக்கா கமிஷன் பேசிஸ் அதிகப்படுத்திட்டாங்க பேங்க். குறிப்பிட்ட கடன் வரல அப்படின்னு பார்த்துட்டாங்கன்னா, அந்த கடனை வந்து வசூல் பண்ணி கொடுக்குறவனுக்கு 30%, 40% ஒரு ஆஃபர்லாம் கொடுத்துட்றாங்க. ஏன்னா 180 நாளாக கடனை வரல, ஆளுங்கிறான் தேடி கண்டுபிடிச்சேன். இவன் என்ன பண்ணுறான், பக்கா டேலண்டா கேஷ் கனெக்ஷன் வந்து மாற்றிருப்பான். அங்கே போயிட்டு, சார் இவரோட ஃப்ரெண்டு கேஸ் கனெக்ஷன் மாற்றிருக்காரு, எந்த ஊருக்கு மாற்றிருக்காரு பாருங்கன்னு சொல்கிறது. அவரா பக்கத்தில் தான் சார் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஏஜென்சி பேர் கொடுத்துட்டு அங்கே போயிடுறது. அந்த ஏஜென்சியில் போய் உட்காந்துக்கிட்டு, சார் இவரோட ஃப்ரெண்டு சார் மாற்றிட்டு வந்துட்டாரு, ஆனால் அட்ரஸ் தெரியாமல் போச்சு சார். அவனை ஏமாற்றி அட்ரஸை பிடிங்க வேண்டியது, இப்போ வீட்டை நிற்க வேண்டியது. பெரிய என்னமோ சிபிஐயில் ஒரு கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு சிரிப்போட வந்து போய் நிற்கிறது. பார்த்தீங்களா, அவனை கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே எதுவும் போக முடியாது, இஎம்ஐ கட்டுங்க. வேற வழி இல்லை. இந்த மாதிரி 4 தடவை மாறினா அவனை இஎம்ஐ கட்டிடுவான். இப்படி துரத்தி வந்து பிடிக்கிறது. அதே போல் அவன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, சார் அவங்களோட ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாரு, அவருக்கு வந்து கண்டோலன்ஸ் சொல்லிட்டு சொல்லணும், அதனால் அவர் எங்கே இருக்காரு கொஞ்சம் சொல்லுங்கள், நம்பர் கொடுங்க சொல்லி புது நம்பரை பிடிச்சி அங்கே அவரை இது பண்ணுறது. எதுவுமே பண்ண முடியலையா? ஆஃபீஸ் மாறிட்டா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறாருன்னு அதை வாங்கிக்கிறேன். இப்போ அப்படி தான் எஸ்பிஐ அங்கே வந்து இதுக்கு போனாங்க, பெங்களூரில் புறமங்கலால் போயிட்டு எஸ்பிஐ கார்ட்ஸ் போய் வீட்டுக்குள்ளே பிரச்சனை பண்ணியிருக்கான். சாரி, ஆஃபீஸுக்குள்ளே பிரச்சனை பண்ணும்போது அந்த எம்டி வந்துட்டு பேசுறது, என்ன பிரச்சனை, வெளியே போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைம் வந்து கூப்பிட்டு சொல்லி, என்ன பிரச்சனைனா, எஸ்பிஐ கார்ட்ஸ் வந்திருக்காங்க, எதுக்காக வந்திருக்காங்க இந்த பேங்க் நம்ம சன்னு இல்லையே அப்படின்னு. இல்லை சார் உங்களோட இவங்க ஸ்டாப் வாங்கியிருக்காங்க, கூப்பிட்டு 2 பேரும் பேசியிருக்காரு, அப்படி நீங்கள் வேலை விட்டு போயிருங்க சார், இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பிரச்சனை வரும், அந்த கேமராலாம் மாட்டோம், எங்கள் எம்பிக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை விட்டு எடுத்துட்டாங்க. சுமார் ஒரு 1,50,000 சம்பளம் வாங்குறவரை ஒரு 2 செகண்டில் வேலை விட்டு தூக்கிட்டாங்க இந்த எஸ்பிஐயில் இருக்கிறவங்க. இறங்க முடிச்சவனுங்க. இவங்க எப்படியாவது வேறவே ட்ரை பண்ணியிருக்கலாம். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, கட்டுறேன்னு சொல்கிறேங்க, எனக்கு டைம் தான் வேணும், நிறைய கமிட்மெண்ட் ஆகிடுச்சு. அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நல்ல வேலை இருக்கிறன்றதுக்காக தூக்கி லோனை கொடுத்துருது. நல்ல வேலை இருக்கிறன்றதுக்காக 1,50,000 சம்பளம் வாங்குறாரு. கட்ட வேண்டியது மாதம் 60 கிட்டத்தட்ட 60 + 60 + 1,45 லட்ச ரூபா கட்டணும்.
1,20,000 சம்பளம் வாங்குறவர் 1,50,000 சம்பளம் வாங்கினாரு 1,60,000 எப்படி கட்ட முடியும்? அப்ப அவருக்கு சோத்துக்கு என்ன பண்றது? இல்ல இவனுக்கு இப்போ லோன் கொடுக்குறவனுக்கு அறிவே வேண்டாமா? சிபில் ஸ்கோரை பார்க்குறேன் நீங்க ஏன்டா அவனுக்கு லோனை பார்க்க மாட்டீங்க? ஒரு 7 லோன் வச்சிருக்கான் புரியுதுங்களா? அந்த 7 லோன் கட்ட முடியுமா அப்படின்றத யோசனை பண்ணி தானே கொடுக்கணும். நார்மலா ஒரு ஜெனரல் ப்ரொசீஜர் நேச்சுரல் ஆஃப் ஜஸ்டிஸ் பேஸ் பண்ணி ஒருத்தனோட வருமானத்துல என்ன பண்ணணும்? 50% கடனை கட்டு, 10% கூட ஹோம் லோன் கட்டு, பாக்கி 40% குடும்பத்துக்கு பயன்படுத்தணும், ரெண்டுக்கு பயன்படுத்தணும். ஒட்டுமொத்தமா நீங்க பிடிக்கிட்டீங்கன்னா சோத்துக்கு என்ன பண்ணுவோம்? அவங்க குழந்தைங்க வந்து படிப்புக்கு என்ன பண்ணணும்? அதுங்க வாழ்க்கை என்ன பண்ணணும்? வாழ்க்கை கெடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா சிபில் ஸ்கோர்ல வாரி வாரி கொடுத்துட வேண்டியது. இப்படி இருக்கும்போது சிபில் ஸ்கோர் போனதுக்கு அப்புறமா அவனை தொந்தரவு பண்ணி பணத்தை கட்ட வேண்டியது. ஏன்னா பணத்தை கட்டிட்டு திருப்பி லோன் கொடுப்பீங்களா? அதுதான் என்னோட கேள்வி. எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் பேங்க் அகேன்ஸ்டா பேசுறேன். நான் எங்க பேங்க் அகேன்ஸ்டா பேசுறேன்? பேங்க் என்ன கேட்டாக்கா இன்னைக்கு கூட கலெக்ஷன் மாட்டிக்கிட்ட கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு நாங்கள் தான் பெயில் போடுறோம். இந்த மாதிரி பிடிச்சி கொடுக்குறதும் நாங்கள் தான், வெளியே எடுக்கிறதும் நாங்கள் தான். பிடிச்சி கொடுத்து போலீஸில் கொண்டு போயிடுவான், அதுக்கப்புறம் ஜெயிலுக்கும் போயிடுவான். இப்போ பெயில் போடணும், பெயில் யார் போகிறாங்க தான் வராங்க. சார் நீங்கள் தானே பண்ணீங்க, நீங்களே வந்து எடுத்து கொடுங்க. வேற என்ன பண்ணுறது? ஒரே சமயத்தில் அவனை ஜெயிலையும் அடைக்கிறோம், அதே சமயம் அவனை வந்து பெயிலையும் எடுக்கிறோம். யார் என்ன பண்ணுறது? இது வந்து இந்த வாழ்க்கை பொது வாழ்க்கை மாதிரி. இங்கே தப்பு அந்த பக்கமும் இருக்கும், இந்த பக்கமும் இருக்கும். யார் பண்ணாங்கன்றது முக்கியம் இல்லை, யார் அதிகமாக தப்பு பண்ணாங்கன்றதான் முக்கியம் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும். சரி, நம்ம டாபிக் வருவோம். அதனால இங்கே வந்து இந்த கேரக்டர் அசாசினேஷன் அண்ட் பப்ளிக் ஷேமிங். கேரக்டர் அசாசினேஷன் ஒருத்தரோட பேரை கெடுக்கிறது. அதாவது சார் அவர் கடன் வாங்கி ஓடி போயிட்டாரு, அதாவது பேப்பரை சுற்றுறாங்களே, இந்த எஸ்பிஐ கார்டு பண்ணுற தலைவலி தான் அதுங்க. எங்கே போயினாலும் வச்சுங்க பேப்பரை சுற்றுறாங்க. இப்போலாம் ஆளுக்கு 10 கட்டு வச்சிருக்கானுங்க. என்னடா அதுன்னு கேட்குறேன். சார் ஒருத்தர் கடன் வாங்கினோட போட்டோ வச்சிருக்கேன், பெருசு பண்ணி வச்சிருக்கேன். எதுக்கு? உடனே சொந்தக்காரெல்லாம் காட்டுவோம் சார், காட்டிட்டு ஒரு படம் கொடுக்கல ஓடி போயிட்டாருன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க யாரும் சொல்லி கொடுத்தாங்க? டீம்ல சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி பணம் கட்டிடுவாங்களாமே அப்படி. ஆக நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல. இவன் ஏதோ ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு வந்திருக்கான், இந்த மாதிரி கட்டினா பணம் கட்டிடுவாங்கன்னு வந்து பேங்க்ல சொல்லி கொடுத்து அமைச்சிருக்காங்க. கேட்டால் பேங்க் ஸ்டாஃப் ஒரு டை வேற உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐடி கார்டு வேற தொங்குது. அந்த ஐடி கார்டு படிச்சு பார்த்து யாருக்கும் புரியாது. பேரும் போட்டாவும் ஐடி நம்ம எம்ப்ளாயி ஐடி தான் இருக்கே தவிர வேற ஃபர்தர் டீட்டெயில் எதுவுமே இல்லை. அதுக்கும் இட்ஸ் ரெகனைஸ்ட் அந்த மாதிரி ஏதோ வார்த்தை புரியாத வார்த்தை போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பெங்களூர்ல ஒருத்தர் வேலை போச்சு, அதை நம்ம வீடியோ எடுத்து போட்டோம். எடுத்து போட்டதுக்கு அப்புறமா கூட அந்த அவர் என்ன சொல்லிட்டார், அந்த எம்டி இல்லைங்க பிரச்சனைலாம் முடிச்சு எல்லாம் நிறைய பிரச்சனை கேள்விப்பட்டேன், எல்லா பேங்க் லோனையும் பிடிச்சிட்டு ஒரு வேலைக்கு வர சொல்லுங்க. எல்லா பேங்க் லோனையும் முடிக்கிறதா இருந்தால் அதுக்கு இன்னும் 2 ஜென்மம் ஆகும். அந்த இன்னும் ஒரு 200 வருஷம் கழிச்சு 300 வருஷம் கழிச்சு முடியாத விஷயம். ஸோ அந்த எம்டி சொல்றது நாங்கள் பேசி பார்த்தோம், எவ்வளோ பேசி பார்த்தோம். நீங்கள் கூட பாருங்க யூடியூப்ல போட்டிருப்பேன், எஸ்பிஐ கார்ட்ஸ் வீடு ஆஃபீஸ் வந்து அராஜகம்னு சொல்லிட்டு நாங்கள் பேசி பார்த்தோம். எந்த விதமான இதுவும் இல்லை. அவர் வேற வேலைக்கு போயிட்டு இப்போ ஸ்விக்கி ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தன் அப்படியே ஃபினான்ஸை கவுத்து விட்டுறீங்க, ஒருத்தர் வாழ்க்கையை கெடுத்துடுறீங்க, சில பேர் வந்து மரணத்துக்கு காரணமா இருக்கிறீங்க. அதனால தான் கலெக்ஷன் வேலை கேடுகட்ட வேலைடான்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் சொல்றாங்க அதுவும் வேலை தானே சார். வேலை தான்டா. ஒருத்தன் உயிர் போகிற அளவுக்கு டார்ச்சர் கொடுக்குறது, ஒருத்தர் மன உளைச்சல் கொடுக்குறது, அவன் ஆஃபீஸுக்கு போய் நின்று கிலட்டா பண்ணுறது, அவங்க வீட்டுக்கு வாசல் நின்று கத்துறது, இதெல்லாம் நல்ல வேலையா? ஏன்னா நல்ல குடும்பத்தில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு வேலை விட்டே கிடைக்காதா? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். படிக்கிற காலத்தில் பொறுக்கணும் தான் அந்த வேலை. படிக்கிற காலத்தில் படிச்சிருந்தீங்கன்னாக்கா, ஏன்னா படிக்கிற காலத்தில் படிச்சு இப்போ நாங்கள்லாம் அவளையாடா படிக்கிற காலத்தில் படித்து காலகாலத்தில் லேப் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஒரு அட்வொகேட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு அட்வொகேட்டை உட்காந்து இல்லையா? எவ்வளோ பேர் எக்ஸாம் ட்ரை பண்ணுறாங்க, நல்ல வேலைக்கு போகிறாங்க. உங்களுக்கு வேலைன்னா படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படிக்காமல் சுற்றிட்டு இருந்ததுனால தான் உங்களுக்கு இந்த கேடுகட்ட வேலை அமைச்சிருக்கு. இதை பற்றி யார் கமெண்ட் போட்டாலும் நான் 8 நம்பர் இருக்குது, 8 நம்பர் நான் தான் இருப்பேன். போடுங்க, கமெண்ட் போடுங்க, உங்களால் முடிஞ்சா போடுங்க. நான் சொல்கிறது நான் இல்லைங்க, இது வேறு கேவலமான வேலை இல்லை, புனிதமான வேலை. ஒருத்தன் ப்ரூவ் பண்ணுங்க, நான் வேலையை விட்டு போயிடுறேன். இது புனிதமான வேலையடா இதெல்லாம். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால தான் நான் கோட் மட்டும் போட்டு பேசுகிறேன். நான் பேன் போட்டு பேசுகிறேன், இன்னும் வேற மாதிரி பேசிடுவேன். இப்போ இவங்க வந்து தமிழ்நாட்டில் இப்போ வந்து அது என்னதான் சொன்னாலும் அதை கேட்கறது கிடையாது. இந்த கலெக்ஷன் வந்து கோட்டாக்கு மேலே இருக்கான் பாருங்க, அவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். நாங்கள் போய் நின்னா ஓடி போயிடுறோம். ஏன் நின்று பேசு, வக்கீல்களை பார்த்தாலே மிரண்டு ஓடும் கோட்டாக்கு மயந்தான பதிவு கூட போட்டுக்கிறேன். அதாவது நாங்கள் போய் நின்னோம்னா ஓடிடலாம். இது எங்களுக்கு வேலை இல்லை போய் நிற்கிறது. பட் ஒருத்தனோட உயிர் பிரச்சனை இருக்கும்போது அவன் போய் தானே தீரணும். நான் இன்றைக்குமே சார் இது வரைக்கும் சொல்கிறேன், இத்தனை வாட்டி வந்து ஒரு காவல் நிலையத்துக்கு கூட நான் போக மாட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசலே மீச்சு கிடையாது. அது அவங்க சொல்கிற பாணி வேற. நானும் சொல்கிறேன் காவல் நிலையத்து வாசலே மீச்சது கிடையாது. ஏன் மீச்சது கிடையாதுன்னா, எனக்கு ஒரு வேலை ஆகணும்னா போலீஸ்காரங்களை சம்மன் போட்டு நான் கோர்ட்டுக்கு தான் வர வைப்பேன். புரியுதுங்களா? அவங்களுக்கு ஒரு கேஸில் தேவைப்படுதுன்னா கோர்ட்டுக்கு வர வைக்கணும். நாம வந்து தேவையில்லாமல் ஸ்டேஷனில் போனால் மரியாதை இருக்காது. முதல்ல ஒரு போலீஸ் மதிக்க மாட்டான். அட்வொகேட் இங்கே என்ன வேலை, கோர்ட்டில் தானே வேலைன்னுவாங்க. ஒரு நெக்கலாக போயிடும். அதனால தான் நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு ஸ்டேஷனுக்கெல்லாம் போகிறது கிடையாது. நம்ம பஞ்சாயத்துக்கோ இல்லை இதெல்லாம் போகிறது கிடையாது. நமக்கு வேலை இப்போ பண்ணுறது வந்து ஸ்டேஷனுக்கு போயிடுறோம். அது காரணம் பேங்க் காரணம் தான். வாரண்டை வச்சு மிரட்டுறது. அதாவது வாரண்ட்டை போலீஸ் கையில் வச்சிருக்கணும், கலெக்ஷன் ஏஜென்சி கையில் வச்சிருக்கான் வாரண்ட்டு. ஏன் நீ கையில் வச்சுக்கிறேன்னா, இல்லை சார் அது மேலே வாரண்ட் இருக்குது. வாரண்ட்ன்றது வச்சிருக்க வேண்டிய ஒரு ஸ்டேஷனில் ரைட்டர் வச்சிருப்பாரு, போலீஸ் வச்சிருக்கலாம். ஈவன் கோர்ட்டில் ஒரு காப்பி இருக்கலாம், ஏன் ப்ராசிக்யூட்டர் கிட்ட ஒரு காப்பி இருக்கலாம், எங்ககிட்ட ஒரு காப்பி இருக்கலாங்க. ஆனால் கலெக்ஷன் ஏஜென்சி வச்சிருக்காங்க காப்பி. ஆக வாரண்ட் ப்ரொசீஜர் என்னன்னு தெரியாது, அரெஸ்ட் என்னன்னு தெரியாது, பெயில் என்னன்னு தெரியாது. இப்படிப்பட்ட எந்த ஒரு அடிப்படை விஷயமும் தெரியாத இந்த அப்பாவி ஆடுகள் தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஆடு 2 பேர் பலி போட்டாங்க. ஏன்னா பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க, பெயில் கொடுக்க மாட்டாங்க. இதில் முக்கியமான விழுந்த சட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, பெண்களை அவதூறாக பேசுனது, ரெக்கார்டர் எவிடன்ஸ் இருக்குது. என்ன பண்ண முடியும்? விளைவே எடுக்க முடியாது, ஜெயிலுக்கு தான் போவானுங்க. அடுத்து 4 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. 4 தண்டனை ஏற்று தான் ஆகணும். ரெக்கார்டர் எவிடன்ஸ் இருக்குது, அது நீ தான் பேசுறேன்னு ப்ரூவ் பண்ணுறது 2 பேர் இருக்காங்க. போதுமே,
பிரைமா பேசி எவிடன்ஸ் ஒரு கேஸ் இருக்கும்போது தன்னாலும் தப்பிக்க முடியும். இப்போ மட்டும் சொல்றேன், கலெக்ஷன் வருங்காலம் ரொம்ப டார்க்குப்பா தம்பி, உங்க வாழ்க்கை இருண்டு போன வாழ்க்கை. இந்த ஜோசியத்தில் சொல்ற மாதிரியே சொல்றேன். ஏன்னா நாளுக்கு நாள் உங்களோட எஃப்ஐஆர் ரேட் அதிகமாகவே போயினுக்குது. ஆக மட்டும் அரசு தலையிட முடியாது. அது மட்டும் ஏன்னா ஒரு அரசாங்கம் வந்து நீ பணத்தை கொடுக்காதுன்னு சொல்ல முடியாது, கொடுன்னு சொல்ல முடியாது. நீங்க பிரச்சனை பண்ணினா தூக்கி உள்ள போடும் தான் சொல்ல முடியும். அதனால தான் சொல்றேன், ஒரு லேண்ட் ஆர்டர் பிரச்சனை வருதுன்னா 2 பேருமே வந்து சமமா பாவிக்கிறது நம்ம அரசாங்கத்தோட வேலை. பிரச்சனை எங்க இருக்குதோ அங்க மட்டும் எஃப்ஐஆர் போடுங்க. இப்போ கூட சமீபத்தில் சொன்னேன் அந்த ஒரு உயிரிழப்பு வழக்கு, அதில் எஃப்ஐஆர் போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வேலைக்கு போறவங்க இப்போ காவல்துறையை கண்டு அஞ்சு ஓடிட்டு இருக்காங்க. ஏன் போலீஸ் துரத்துது? எங்க போனாலும் மாட்டி, எங்க போனாலும் இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் தற்கொலைக்கு தூண்டுதலுக்கு உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தற்கொலை முயற்சிக்கு வேணா கூட விட்டுறலாம். தற்கொலை பண்ணி ஒருத்தருங்க இறந்தே போயிட்டார்கள் என்று கூறிவிட்டா அந்த இடத்துல உங்களுக்கு ஜாமீன் மறுக்கப்படும். ஒன்று எங்க போனாலும் சரண்டர் தான் பண்ண சொல்லுவாங்க. நீ போய் ஜெயிலுக்கு போ, பெயில வந்து கேஸை நடத்து, நீ உண்மையை நல்லது பண்ணியிருந்தீனாக்கா வெளியே வருவேன், உண்மையில பண்ணியிருந்தா திருப்பி நீ ஜெயிலுக்கு தான் போவேன். இதுதான் சட்டம். இதை எப்படி நம்ம இது பண்ண முடியும்? கொலை வழக்குகளில் கூட தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட்டாக ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வச்சு இல்லை அவர் பண்ணுறது வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் வந்து இந்த எவிடன்ஸ் வந்து தோத்து போகுது, இது ஆஸ்திரேலிய விட்ட சாட்சி, சொன்ன சாட்சியை திருப்பி மாற்றி சொல்லணும்னு சொல்லலாம். இதில் பக்காவான சாட்சி இருக்கும், தப்பிக்க முடியாது. அதனால கேரக்டர் அசாசினேஷன் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தரோட பெயரை வந்து அசிங்கப்படுத்துறது. ஸோ இது வந்து பேங்க்காரங்க இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஷேமிங், பொது இடத்துல வந்து இது இப்போ வார்த்தை புதுசாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு நாங்கள் தான் கிரியேட் பண்ண வார்த்தையே அது பப்ளிக் ஷேமிங்கிறது. பப்ளிக் ஷேமிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து வீட்டாட அசிங்கப்படுத்துறது, அசிங்கப்படுத்தி பணத்தை கேட்கறது, 4 பேருக்கு முன்னாடி நிற்க வச்சு வாங்கின கடனை கரெக்டாக வக்கீல் கேட்கறது. ஆக்சுவலாக கொடுத்தது என்டிஎஃப்சிக்காரன் அந்த நாட்டிலே இல்லை வெளிநாட்டில் இருக்கிறான்றது ஆதாரப்பூர்வமாக நான் போன பதிவில் சொன்னேன். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாங்கின கடன் வக்கீல்னா எதுக்கு எங்கன்னா போய் சாவுன்னு என்கிட்ட ஒருத்தன் சொன்னான். யாரோ செத்துட்டா கூட நல்லா இருக்கும், இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிப்பேன். வர இந்த வல்கர் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வல்கர் வேர்ட்ஸ்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இவங்க ஏற்படுத்துகிற மன உளைச்சல் அவ்வளோ சீக்கிரம் போகிறதா இல்லை. ஏன்னா அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க இருந்து தான் இருப்பாங்க. அப்போ இவங்களை பார்க்கும்போது தலையை குடிச்சிட்டு போக வேண்டிய நிலைமை. ஸோ பணத்தை கட்ட முடியாத சூழ்நிலையை ஒருத்தர் நிர்பந்தப்படுத்தி பணம் கட்ட வைக்கிறது, அவனை அவமானப்படுத்துறது, பொதுவெளியில் அவமானப்படுத்துறது, வீட்டுக்குள்ளே பூந்து அவமானப்படுத்துறது, வீட்டில் உட்காந்துக்கிறது, வாசலில் உட்காந்துக்கிறது, 4 பேர் கேட்குறாங்க ஏன் உட்காந்துருக்காங்க, ஏங்க அவர் பணம் கட்டலங்க அதனால தான் உட்காந்துருக்கான்றான். ஊழுமான வரைக்கும் கடன் வாங்கினவங்களை அசிங்கப்படுத்துறது இப்போ பேங்கோட பக்கா ட்ரெண்டிங். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய கம்பெனி தான், டாட்டா கூட பெரிய கம்பெனி தான், அவன் அதுக்கு மேலே அராஜகம். மகேந்திரா அவனும் அதாவது உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முடியும்னு யாருங்க எதிர்பார்த்தா? 5ன்னு ஒருத்தர் இருக்கிறான் ஏறி சேலரி, அவன் வந்து உட்காந்துட்டு இருக்கு, ஃபின்னபிள் உட்காந்துட்டு இருக்கிறான். இவனுக்கு எல்லாமே பார்த்தீங்க சின்ன லோனும் பெரிய லோனும் கணக்கே இல்லை. ஒருத்தர் போகிற 20,000 கட்டணும், நான் வாங்கினா தான் போவேன்றான். கட்டுக்க சொல்லுங்க, ஆன்லைனில் கட்ட சொல்லுங்க, ரெசிப்ட் கொடுங்கன்றான். ஸோ நிர்பந்தன்றது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாச்சு. அந்த மாதிரி வழக்கறிஞர்கள் குறைவுன்றதுனால நம்ம சேனல் அதிகமான ரீச் இல்லாதனால நிறைய பேருக்கு வந்து இது போக மாட்டேங்குது. அதனால கூடுமான வரைக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணலாம் பரவாயில்ல, ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணாதான் நான் என்ன சட்ட உதவி கொடுக்குறேன்னு தெரியும். இந்த கேரக்டர் அசாசினேஷன், பப்ளிக் ஷேமிங் இது தடுக்கிறதுக்கான வழிமுறை என்னன்னா, அவன் என்ன கையில் எடுக்கிறானோ அதை தான் நான் கையில் எடுக்கணும். அவன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வச்சு தான் லோன் கொடுக்குறான், அதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வச்சு தான் நாம அவனை எதிர்க்கணும். அதுக்கு லீகலாக தான் போய் ஆகணும், புரியுதுங்களா? சொன்னால் கேட்க மாட்டாங்க. இப்போ ஒரு போலீஸே வர்றாரு, உங்ககிட்ட வர்றாரு, ஒரு பிரச்சனையாகுது, உங்கள் வீட்டு வாசலில் நடக்குதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் யாரோ போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க, போலீஸ் வந்து என்ன பிரச்சனை, இந்த மாதிரி நாங்கள் பேங்க்லேருந்து வந்திருக்கேங்க, நீங்கள் எங்கே என்ன மாதிரி கடன் வாங்கியிருக்கேன், என்ன பிரச்சனை, பணம் கட்ட மாட்டேறா வந்திருக்காங்க. இப்போ காவல்துறை இந்த மிஸ்டர் இறங்கவே முடியாது, சிவில் மேட்ரு கோர்ட்டுக்கு தான் போகணும்னு சொல்லணும். அப்போ என்ன சொல்லுவார் ஒரு காவல்துறை அதிகாரி வந்துட்டு, ஒரு எஸ்ஓஹெச் ஒரு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், சார் வாங்கினீங்கன்னா கட்டி தான் சார் ஆகணும், கட்டுங்களா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் லீகல் பேப்பர்ஸ் ஏதாவது வேணும். ஏன் நீங்கள் நிறைய பேர் மெயில் போட்டேன் சார், நான் மெயில் போட்டேன் அதனால் வந்து மெயில் காப்பி வச்சிருக்கேன், அதில் என்ன ஆர்பிட்ரேஷன்லேயே நீங்கள் பார்ட்டி அட்டன் பண்ண ஆப்ஷன் தான் போடுவோம். அவனுக்கு தேவை ஆர்பிட்ரேஷனில் ஒரு அட்வொகேட் உட்காந்து பேசினா தான் நாங்கள் சொல்கிறத கேட்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆர்பிட்ரேஷன் தனியாக அட்டன் பண்ணிடுறது எதுக்குன்னா, சட்டப்படி ஒரு செலவு பண்ணவும் விருப்பம் இல்லை, லோனை வாங்கிட்டு லோனை கட்டவும் விருப்பம் இல்லை. அப்புறம் எப்படி ஒரு ஆர்பிட்ரேஷனை முறைப்படி எடுத்தாங்கன்னா தான் அது க்ளோஸே ஆகும். அது இம்ப்ளாய்டு காரணம் நிறைய பேருக்கு புரியாது. ஏன் சார் எப்படி சார் க்ளோஸ் ஆகணும்? ஆர்பிட்ரேஷன் எடுத்து முடிச்சிட்டிங்க, அவார்டும் கொடுத்துட்டான், அவார்டுக்கான டைம் முடிஞ்சு போச்சு, அடுத்த ஆர்பிட்ரேஷன் எடுப்பானா? எடுக்க மாட்டான். அவனுக்கு இருக்கிற ஆயுதமே ஆர்பிட்ரேஷன் தான். ஸோ ஆர்பிட்ரேஷனில் இருந்து அவன் வரணும், ஆர்பிட்ரேஷன் அவார்டை சட்டசைட் பண்ணணும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்குது. அதே சமயம் பப்ளிக் ஷேமிங்கு, அதே போல் கேரக்டர் அசாசினேஷன், இது ரெண்டும் வேறு கிடையாது, ரெண்டும் ஏறக்குறைய ஒன்று தான், கொஞ்சம் வேறு இருக்குது. இதில் அந்த கேரக்டர் அசாசினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து பரவிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஊரில் போகிறது. இப்போ அவன் வீடு ஆக்சுவலாக ஆதார் அட்ரஸுக்கு போகிறது, இப்போ எந்த சென்னை அட்ரஸோ இல்லை மதுரை அட்ரஸோ வர போகிறதில்ல, அங்கே போய்ட்டு அந்த ஊருக்குள்ளே போய்ட்டு இறங்க வேண்டியது. அந்த கலெக்ஷன் பண்ணிட்டு போவான், போயிட்டு இது மாதிரிங்க ஊரில் ஒரு கடன் வாங்கிட்டு ஓட்டார் ஊர் ஃபுல்லாக பரப்பு. கிராமன்றது ஈஸியாக பரவிடும், ஈஸியாக ஊர் தலைவருக்கே பேட்டர் போயிடும். கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு பையன் ஓட்டான்னு சொன்னாங்க, அதனால தான் அவங்க வீட்டுக்கு வரமாட்டாரா, இப்போ ஒரு கேள்விலாம் வருது. இப்படி ஏகப்பட்ட கேள்வி, தடுக்க முடியலங்க, பிரச்சனையாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன், இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ பேங்க்காரங்கன்னு தனியாக ஒரு வெப்சைட் மாதிரி வச்சிருக்காங்க. இதில் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு பேங்க் ஆக்சிஸ்னு வச்சுங்க, இன்னைக்கு ட்ரெண்டிங் அவன் தான். இன்னைக்கு ஆக்சிஸ் ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. என்ன சொல்கிறான்னா, பேங்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சூர்யா ஏஜென்சின்னு ஒன்று இருக்குது, இவன் எங்கே இருக்கிறானே தெரியாது. இந்த சூர்யா ஏஜென்சி தான் வச்சு பாதி எடுத்திருக்கான். அப்புறம் வந்து காவிரி இவங்க எடுத்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, இவங்ககிட்ட வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ஒன்று வந்துடும்,
இந்த ஒரு பேப்பரில் என்ன இருக்கும் தெரியுமா? லோன் டிஃபால்ட்டரோட பேர், அப்பா பேர், வயசு, டேட் ஆஃப் பர்த், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்னா ஒரே பேர் 2 பேர் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லோன் நம்பரு, லோன் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு, அவர் வந்து அந்த லோன் எடுக்கும் போதே கொடுத்துருக்காருல்ல, கான்ட்ராக்ட் அசஸ் கொடுத்துருப்பாரு. அது ஒரு பிடிஎஃப் ஃபைல். அதில் இருக்கிற நம்பர் இதெல்லாம் தான். இப்போ என்ன பண்ணுறான்னா, இந்த நம்பருக்கு எல்லாத்தையும் ஃபோன் அடிக்கிறது. ஃபோன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனில் வந்து கால் போடுறதுல பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 300 சேவ் பண்ணி விட்டா யாருக்கு வேணா ஃபோன் பண்ணிட்டே இருக்கலாம். 24 ஹவர்ஸும் பேசிட்டு இருக்கலாம். ஃபோனை போட்டு போட்டு ரெகுலராக அடிக்க வேண்டியது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அவன் பேர்லேயே இருக்காது. அந்த இது சிம் கார்டு, அவர் டூப்ளிகேட் சிம் கார்டை வச்சு இந்த மாதிரி பண்ணுறது. ஏன் ஒரிஜினல் சிம் கார்டு கொடுத்து மாட்டிப்பானே அதனால. ஸோ இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் ப்ரிஃபருக்காக போனேங்க. இதுக்கே போனேன், பெங்களூரே போனேன். சரி இவங்க எப்படி, ஏன்னா குறிப்பிட்ட ஒரு 200 பேர் வந்து ரொம்ப மன உளைச்சல் இருந்தாங்க. சரி போயிட்டு வரோன்னு போனாக்கா அந்த நம்பர் இந்த லொக்கேஷன் இருக்குன்னு தான் காட்டுதே ஒழிய அந்த இடத்துல யாருமே இல்லை. எங்கே வச்சு பண்ணுறானுங்க, எப்படி வச்சு பண்ணுறாங்க டெலிகாலிங். அதே போல் ஒரு தடவை கால் பண்ணிட்டு கட் பண்ணிடுறாங்க. அது 1 மினிட் கால், அது ப்ரிஃபர் பண்ணுற வேலை. 1 மினிட் காலுங்க. 1 மினிட், 1 நிமிஷத்துக்கு ஒரு கால் வருது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த காலுக்கு வேணால் போக மாட்டேங்குது.